சார் இப்போ வந்து வைகை செல்வன் வந்து அதிமுக டெட் பாடி ஆயிடுச்சு. வைகை செல்வன் உனக்கு வந்து ரொம்ப எச்சரிக்கையாக சொல்கிறோம், நீ நடமாறுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கள் பொதுச் செயலாளர் வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கோம். தொடர்ந்து நாளை நமதி சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்து வரீங்க. மேலும் நீங்க நாளை நமதிற்கு உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை அழைச்சு பங்களிப்பை தரலாம். மதிமுக போல் அதிமுக 1000 வெறும் தலைவர்கள் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எச்சரிக்கையாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி தரங்கெட்ட வார்த்தையை தாயின் கருவயிறு உதைக்கிற மாதிரி, அவங்க மார்பகத்தை சிதைக்கிற மாதிரி இந்த பேச்செல்லாம் கூடாது. வைகோ வந்தது ஒருவேளை செங்கோட்டையனுக்கு பிடிக்கலையா சார்? நான் என்ன சொல்கிறேன், இந்த வை கோபால்சாமி இவ்வளவு மானங்கெட்டு தரங்கெட்டு இருக்கிறத விட அந்த கூட்டிலிருந்து விலகி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிட்டார்னா அவர் மரியாதையானவராக திகழ்வார். அதிமுக அல்லது தாவேகாவுக்கு ஒரு 10 எம்எல்ஏக்கள் வர தயாராக இருக்காங்க. இவங்களுக்கே நிரந்தரமான இடம் இல்லாத பறித்து வைக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து சொல்லிட்டாருன்ற தகவலும் இருக்குது. இன்றைக்கி தாவேகாவை நம்பி வராதிங்க, அது சின்ன பசங்கிட்ட இதுக்குள்ளே இந்த ஒரு 100 நாட்களில் விஜய் கிட்ட என்ன அற்புதத்தை என்ன புனிதத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. இல்லை தேவ தூதுவனா சினிமாத்தனம் என்ன இது வந்து கவர்ச்சி இதிலெல்லாம் வந்துடுச்சு. இனிமேல் மக்கள் ஏமாற தயாராக இல்லை. அங்கே இந்த வாடகை வாய நாஜில் சம்பத் இருக்கான் பாருங்க, அவன் வந்து பரப்புரை செயலாளரான். உன்னுடைய பதவிக்கு ஆப்பு வைக்க தான் இவன் வந்திருக்கானோன்ற நினைவு வருது. நாளமிதினர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ வந்து அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று பேசும்போது அதிமுக கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு சார். மதிமுக போல் அதிமுக 1000 வெறும் தலைவர்கள் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6 மாதம் வந்து ஆட்சி முதல்வர் விஜய் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் இனி வந்து நிரந்தரமாக முதல்வர் விஜய் தான் வந்து சிஎம்மாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது அமைச்சர்ன்றதால கொஞ்சம் அவை அடக்கத்துடன் பேச வேண்டியிருக்கு. செங்கோட்டையனுக்கு வந்து நாவடக்கம் வேணும். அதிக பிரசங்கித்தனம் கூடாது. காலச்சக்கரம் சுழலும். ஏன்னா நீ வந்து அம்மாவோட அமைச்சரவையில் இருந்து அம்மாவால் துரத்தி அடிக்கப்பட்டு நான் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி அமைச்சரை கெஞ்சி கூத்தாடி அதில் ஒரு அமைச்சர் பதவியை அனுபவிச்சுட்டு இன்றைக்கி குறுகிய காலத்தில் தாவேகாக்கு வந்திருக்க ஒரு அமைச்சர் பதவியை அனுபவிக்கிற காலச்சக்கரம் கண்டிப்பாக மாறும். இதில் வந்து இதை எல்லாத்தையும் அனுபவித்த நம்ம செங்கோட்டையனை பற்றி மட்டும் சொல்ல வரங்க. ஒரு தாயின் கருவறையிலிருந்து குழந்தை வருது. அதே மாதிரி அதிமுகவில் வந்து நீ உன்னை உருவாக்கிக்கிட்டு வர அந்த தாயின் கருவை அடி வயிற்று நீ எட்டி உதைக்கிற மாதிரி பேசுகிற. இது அதிக பிரசங்கித்தனம். இது வந்து இந்த பேச்சு நிச்சயமாக நீ தவிர்க்கணும். இல்லைன்னா நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கலாம் இதுக்கெல்லாம் நான் அஞ்சுறவன் கிடையாதுங்க. நிச்சயமாக வேறு மாதிரி என் வாய்க்கு, அதாவது அவங்க சிஎம் சொல்லுவார், என் வாயில் எதிராக வந்துடும்னு. என் வாயில் கண்டிப்பாக வரும். இதை நான் வந்து ஒரு அமைச்சர் என்ற முறையில் செங்கோட்டையனுக்கு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். இந்த மாதிரி தரங்கெட்ட வார்த்தையை தாயின் கருவயிறு உதைக்கிற மாதிரி, அவங்க மார்பகத்தை சிதைக்கிற மாதிரி இந்த பேச்செல்லாம் கூடாது. உனக்கு அந்த இடத்துல அமைச்சராக கொடுத்துருக்க அதுக்கேற்ற பணியை செய். ஆயுள் முழுக்க நம்ம ஜோசப் விஜய் தான் சிஎம், நீயே சொல்கிற பிஎம்னு. என்ன ரெட்டை நிலையில் இருக்கிற, அதனால் உன்னாலேயே வந்து ஜோசப் விஜய்க்கு சங்கடங்கள் தருவியோன்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குது. இதெல்லாம் கூடாது செங்கோட்டையன், சொல்லுங்கள் சார். இப்போ மதிமுகலேருந்து பொருளாளர் வந்து நாவடக்கம் தேவை செங்கோட்டையனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா விஜய்கிட்ட போய் வைகோ சேரும்போது உங்களுக்கு நாங்கள் போர் தளபதியாக இருப்போம், நாங்கள் வந்து உங்களை பாதுகாப்போம், உங்களுக்காக கடைசி முடிக்க போராடுவோம்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பேசியிருக்கிறது உண்மையிலே வந்து வைகோ வந்தது ஒரு வேளை செங்கோட்டையனுக்கு பிடிக்கலையா சார்? அப்படி எடுத்துக்கலாமா? அருமையான கேள்வி. செங்கோட்டையனுக்கு பிடிக்கலையா இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே பிடிக்கல செங்கோட்டையனை. அவனுடைய அரசியல் நகர்வெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம மதிமுக வை கோபால்சாமி சிறந்த பார்லிமெண்ட்ரியன் என்ற பேர் வாங்கினவர். ஆனால் அவருடைய நிலையற்ற தன்மை வந்து திமுக பயந்தாங்கங்க. இன்னும் கேட்டிங்கன்னா கருணாநிதி பயந்தார். எல்லா மாவட்டத்திலும் அவர்கிட்ட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டம் செத்தே போனாங்க. அந்த மாதிரி அவரால்
அவங்க ரிலேஷன் பையன் கூட ஒரு பையன் தீக்குளிச்சு இறந்தான் அவரை தவறாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட நிலையில் இருந்த வை கோபால்சாமி அடுத்தடுத்து அவருடைய நிலைத்தன்மை பார்க்கும்போது மாறிக்கிட்டே வருது. அப்புறம் திமுக எதை எதிர்த்து வெளியே வந்தாரோ அதே திமுக கிட்ட மறுபடியும் போய் சேர்றார். அவர் ஸ்டாலின் கிட்ட நடந்துக்கின விதம், அவர் பேசின விதம், அவர்கிட்டயே இதே மாதிரி தான் நான் வந்து போர்வாளாக இருப்பேன் அப்படி இப்படி ஏதோ டைலாக் விடுவார். அதே மாதிரி அங்கிருந்து தாவேகா ஆட்சி அமைச்சவொடனே தமிழக வெத்துக்கழகமா அந்த வெத்துக்கழகத்துக்கிட்ட இணைஞ்ச உடனே சிஎம் விஜய்க்கு, ஜோசப் விஜய்க்கு நான் அரணாக இருப்பேன், தூணாக இருப்பேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டைலாக் விட ஆரம்பித்தார். நான் இன்னும் சொல்கிறேன், இந்த வை கோபால்சாமி இவ்வளவு மானங்கெட்டு தரங்கெட்டு இருக்கிறத விட அந்த கூட்டணியிலிருந்து விலகி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டார்னா அவர் மரியாதையானவராக திகழ்வார். அந்த மரியாதை எழுந்து இன்னும் அதுக்குள்ளே இருந்து அவர் என்ன பண்ண போகிறார் தன்னுடைய வயசான காலத்தில்? இன்னும் அவர் சாதிக்க போகிறது என்ன? இருக்கிறவங்களையே வந்து உன்னை மதிக்காமல் அந்த 2 எம்எல்ஏக்கள் நாங்கள் சூரியன் சின்னத்தில் நின்னவங்க, எங்களுக்காக திமுக காரங்க உழைச்சிருக்காங்க, நாங்கள் திமுகவில் இணைஞ்சிடுறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இனிமேல் நீ யாரை உருவாக்க போகிற? உனக்கான இடமும் கிடையாது, உன் பிள்ளைக்கு இனிமேல் தகுதியே கிடையாதுன்ற நிலைக்கு வந்தாச்சு. அதனால் அவருடைய மரியாதையை, மான மரியாதையை காப்பாற்றிக்கிறணும். அந்த அதாவது தாவேகா கூட்டணிக்கு அரணாக இருப்பேன், தூணாக இருப்பேன், துரும்பாக இருப்பேன்னு சொன்னார் பார். அந்த டைலாக்லாம் விட்டு தனிப்பட்ட முறையில் அவர் அந்த இயக்கத்தை ஏதோ நடத்திக்கிட்டு வராரா, அது அவருடைய இஷ்டம். ஏன்னா அப்படி இருந்துட்டார்னா மதிப்புக்கு மிக்க, மரியாதை மிக்க ஒரு தலைவராக அவர் இருக்கலாம். இல்லைன்னா தரங்கெட்டு போய் கண்டவங்கிட்டெல்லாம் வந்து பேச்சை வாங்கிக்கிட்டு வேறு என்ன சொல்கிறது, இவ்வளோ தாங்க அவருடைய நிலை. அதிமுகலேருந்து தாவேகாவுக்கு ஒரு 10 எம்எல்ஏக்கள் வர தயாராக இருக்காங்க, மொத்தம் 25 பேர் வந்து இணைய தயாராக இருக்காங்க மொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு சார். அதாவது 6 பேர் போனாங்க. இதில் வந்து இசக்கி சுப்பையா, நம்ம எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கருக்கு ஒரு தொகுதிக்கு மாவட்டத்துக்கு பெரியசு. அங்கே தாவேக்கால மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அவங்க கீழே பணிபுரிகிற மாவட்ட அமைப்பு செயலாளராக ஒரு தொகுதிக்கு உள்ள பதவி அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த அசிங்கம் தானாமல் நாம் என்னடா இப்படி வந்து தன்மானத்தை இழந்து இப்படியெல்லாம் இருக்குமே அவங்களே யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அந்த இவர் சி விஜயபாஸ்கரை பார்த்திங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, தன விமல் ஆலங்குடி தொகுதி எம்எல்ஏவாக அறிவித்தவரை 4.5 கோடி வாங்கிட்டு இப்போ நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை வருது, 1 கோடி கொடுத்துட்றேன் மீதியெல்லாம் விட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் கேள்விப்படுறோம். 4.5 கோடி வாங்கிட்டு 3.5 கோடியை நீ வச்சுக்கிட்டு 1 கோடியை மட்டும் தரேன்னு சொல்லி அங்கே பஞ்சாயத்து பேசுகிறேன்னா உன் தகுதி என்னடா? இல்லை தாவேக்கா கூட போய் சேர்ந்துறதால இந்த புத்தி வந்துடுச்சா மற்ற படத்தை ஏமாத்துறதுக்கு? ஏன்னா அந்த 10 எம்எல்ஏக்கள் வரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த பேச்செல்லாம் வந்து சும்மா பேச்சுங்க, அந்த செங்கோட்டைன்னு சொல்கிறது, அதை வச்சு நான் சொல்கிறது. ஏன்னா இவங்களுக்கே நிரந்தரமான இடம் இல்லை, இவங்களுக்கே நிரந்தரமான இடம் இல்லாத பரித வைக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து சொல்லிட்டாருன்ற தகவலும் இருக்குது. நீங்கள் தாவேக்காவை நம்பி வராதிங்க, அந்த சின்ன பசங்கிட்ட கேவலமே ஓரமான இல்லையா அப்படின்ற மாதிரி, நான் அப்படி தள்ளி விடுற மாதிரி, ஓரமான இல்லையா நீங்கள் பண்ணதெல்லாம் போதும் நாங்கள் வந்திருக்கோன்ற மாதிரி அவங்கள உதாசீனப்படுத்துகிற வரலாறுலாம் ஒருத்தர் சொன்னார். அவர் பேரவே நான் வெளியிட விரும்பலை. ஏன்னா அடுத்த நாள் அவர் வேறு மாற்றி சொல்கிறாரு. என்ன இப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே இருக்குது. இன்னும் 10 எம்எல்ஏ அங்கே போக யாருமே தயாரில்லை. அவங்களும் தன்மானம், சுய உணர்வு எல்லாமே இருக்குது. இதான் சும்மா பேச்சு. இதுக்கு வந்து வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அது சார். இப்போ வந்து வைகை செல்வன் வந்து அதிமுக டெட் பாடி ஆயிடுச்சு, சொல்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனத்தை அதிமுக மேலே வச்சுருக்காரு. மனக்கொதிப்புங்க இவ்வளோ. இது முதல்ல அங்கே இந்த வாடகை வாய நாஜில் சம்பத் இருக்கான் பாருங்க, அவன் வந்து பரப்புரை செயலாளராக. உன்னுடைய பதவிக்கு ஆப்பு வைக்க தான் இவன் வந்திருக்கானோன்ற நினைவு வருது. நாஜில் சம்பத் நீ கொஞ்சம் ஜாக்கிரதை, நீயே வாடகை வாயன், அங்கங்கே என்ன ஏதாவது கிடைக்குமோன்னு அப்படி தின்ன பொறிக்கு மாதிரி வந்துக்கிட்டு இருந்த ஆள் நீ. உனக்கு எதிர்ப்பாக தான் இந்த வைகை செல்வன் வந்திருக்கான். உன்னுடைய நிலையை நீ தக்க வச்சுக்கோ. இந்த வாடகை வைகை செல்வன் இருக்கான் பார்,
எப்படி நான் செங்கோட்டையனுக்கு சொன்னனோ ஒரு தாயின் கருவறை எட்டி உதைக்காத, அந்த தாயின் மார்பகத்தை சிதைக்காதன்னு சொன்னனோ, அந்த மாதிரி இந்த இயக்கத்தில் இருந்து உங்களுக்கு விலாசம் கொடுத்த ஒரு இயக்கத்தை நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்கன்னா, இதுக்குள்ளே இந்த ஒரு இந்த 100 நாட்களில் விஜய்கிட்ட என்ன அற்புதத்தை, என்ன புனிதத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க? இல்லை தேவ தூதுவனா அவர்? என்ன தேவ தூதுவனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சினிமாத்தனம் என்ன, இது வந்து கவர்ச்சி, இதிலெல்லாம் வந்துடுச்சு. இனிமேல் மக்கள் ஏமாற தயாராக இல்லை. ஏமாற தயாராக இல்லை. மக்களுக்கான பிரச்சனையை வந்து சட்டமன்றத்திலையும் சரி, வெளியே எதுவும் சரி, எங்கள் பொதுச் செயலர் எடப்பாடியார் தான் பேசிகிட்டு இருக்காரு. சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு என்பது திமுகவும் தாவேக்காவும் அடிச்சுக்கிறத, கூச்சல்ன்றதை பார்க்குற ஒரு போர்க்களமாக தான் இருக்குது. சட்டமன்றம் ஒழுங்காக செயல்படலை. ஏன்னா மாபெரும் ஆளுமைகள் இருந்த இடம், அங்கே அசிங்கப்படுத்தாதீங்க தயவு செய்து. நான் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் சரி, வளர்ந்து கட்ட அந்த வைகை செல்வனுக்கும் சரி, அமைச்சர்ன்றதால கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசணும்னு நினச்சாலும், வளர்ந்து கட்ட வைகை செல்வனுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன், நாவடக்கம் தேவை. ஏன்னா அமைச்சர் செங்கோட்டையன் பேசின கூட்டத்திலே அங்கேயே அதிமுக சார்ந்த ஒரு தொண்டர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கான். இந்த மாதிரி வார்த்தை பேசியெல்லாம் இங்கே வரக்கூடாது அப்படி இப்படி சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கான். இது மேலும் மேலும் வளரக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கட்டளை இட்டுட்டார்னா, சொல்லிட்டார்னா, எங்கள் தொண்டர்கள் கொதித்தெழுவாங்க. செங்கோட்டையன் வந்து அமைச்சராக இருந்தாலும் நடமாடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கிருந்து நீ வளர்ந்து போனவர், இதையே நீ அழிக்கணும்னு நினைக்கிறன்னா நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க ஆளே கிடையாது. இது வைகை செல்வம் மிகவும் கடுமையாக தெரிவிச்சுக்க, உன் வாடகை வாயை வந்து விற்று எங்கன்னா பொழைச்சிக்கோ. ஆனால் இந்த மாதிரி அதிமுகவை எதிர்த்து நீ பேசணும்னு நினச்சா, வைகை செல்வன் உனக்கு வந்து ரொம்ப எச்சரிக்கையாக சொல்கிறோம், நீ நடமாறுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கள் பொதுச் செயலாளர் வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்பட்டுருக்கோம். ஏன்னா இது தூய்மையானவங்க வந்த கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, நம்ம எடப்பாடியார் வழி வந்த கட்சி. எங்கள் எடப்பாடியார் எவ்வளவு பொறுமையாக இருக்காருன்றது எங்களுக்கு தெரியும். எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு சித்திரவதை இதுக்குள்ளெல்லாம் இருந்து எங்களை வழி நடத்திட்டு வர்றாரு, இந்த இயக்கத்தை நடத்திக்கிட்டு வராரு. அவர் வழி வந்த தொண்டர்கள் அவர் பேச்சை கேட்டு நடக்கிறோம். எங்களை வந்து மேலும் மேலும் வந்து சொல்லினா, அவர் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வார்த்தையை கூட கேட்காத நிலைமை கூட போயிடுவாங்க அதிமுக தொண்டர்கள். ஏன்னு கேட்டால் இது வந்து ஒரு எச்சரிக்கையாக சொன்னால் நாவடக்கம் தேவை.